எல்லாரும் உற்சாகமா சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லா உற்சாகமா இருங்க. இன்று உங்களுக்கு தரும்படியாக எனக்கு ஒரு சிறிய ஆலோசனை தேவன் தந்திருக்கிறார். நான் வாழ்கின்ற இந்த பூமி மரண இருளின் பள்ளத்தாக்கு. மரண இருளின் பள்ளத்தாக்கு எல்லாருக்கும், வசதி இல்லாதவன் அறிவுனும் அறிவில்லை, எல்லாருக்கும் மரண பள்ளத்தாக்கு தான். ஆனப்படினால தாவீது ராஜா நன்றாக அறிந்த இப்ப இந்த பாட்டு பாடல அவர் நல்லா உணர்ந்து பாடியிருக்கிறார். ஆனப்படினால தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் ரொம்ப அனுபவித்தவர். ஆனப்படினால அவர் என்ன சொல்கிறார்னா, இங்கே நான் வாசிப்போம். தேவனுடைய பிள்ளைகளை நம்மை அச்சுறுத்தும்படியாக பயமுறுத்தும்படியாக நாம் பெற்றிருக்கிற பிறப்போகிற மேன்மையை அடைய விடாதபடி, அதை வேகமாய் உற்சாகமாய் சென்று பெற்றுக்கொள்ள விடாதபடி தடை செய்வது சைத்தானுடைய வேலை. நம்ம எவ்வகையிலேயாவது கலங்கடிக்கணும், பயப்படுத்தணும், சோர்ந்து போய், அதான் அவனுடைய வேலை. ஆனபடினால இங்கே ஒரு கேள்விக்கு பதிலை பாருங்க. இங்கே சொல்லுகிற அருமையான வார்த்தை, இந்த வார்த்தை பூஸ்ட் சாப்பிட்டது போல நமக்கு 23ஆம் சங்கீதம் 4வது வாக்கியத்தை நாம் படிப்போம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், இந்த உலகம் நான் மரண இருளின், இது மரண இருள் தேசம், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் என்ன நிறைய பொல்லாப்பு உண்டு. இருளுக்குள்ள போறவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது, பயப்பட வேண்டிய சூழலை. ஆனாலும் எனக்கு ஒரு தைரியம் உண்டு. என்ன தைரியம் சொல்லுங்க? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, இந்த மரண இருளின் தேசத்தில் வாழ்கின்றது வரைக்கும் அதாவது ஒரு பயம் உண்டு. பயப்படணும் அவசியம் இல்லை. பயப்படுத்தக்கூடிய சக்திகள் இங்கே இருக்கிறது இந்த உலகத்தில். அதுபடினால அது இருட்டுக்குள்ளே இருக்குது. இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே தான் நான் நடக்க வேண்டியதும் இருக்கிறது. அப்படி நான் நடந்தாலும் இதுக்குள் இருக்கிற பொல்லாப்புக்கு பயப்படவே மாட்டேன். காரணம், தேவன் என்னோடு இருக்கிறார். தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் எனக்கு முன்னாலே சொல்லுகின்றார். அவரை தாக்கித்தான் என்னை தாக்க முடியும். ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணி கண்ணுக்குள்ள கருவழியை தொடுகிறான். அப்படிப்பட்ட பாதுகாப்பு குழுக்களை வைத்திருக்கிறேன் என்று இறைவாக்கு நமக்கு சொல்லுகின்ற. ஐயோ, தனியா இருக்கிறோமே, தனி இந்த ஊர்ல நம்ம ஒரு குடும்பம் தானே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இப்படி இருக்க நம்ம வீட்டில் நம்ம ஒரு ஆள் தானே, பயப்பட வேண்டாம். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவருடைய கையில என்ன இருக்கு? 2 ஆயுதம் இருக்கிறது. ஒன்று கோல், ஒன்று தடி. 2 இருக்கு. கோலும் தடியும் என்ன? ஆடுகள் இந்த பூமியில வருஷம் முழுவதும் மழை இல்லை, பூமியில எந்த பச்சையும் புல்லுகளும் ஒன்றும் இல்லை. நம்முடைய நாம் என்ன செய்வது, எப்படி சாப்பிடுவது, குடிக்க தண்ணியும் கிடையாது என்று இந்த ஆடுகள் கவலைப்படாதான். ஏனென்றால் என்னுடைய எஜமானுடைய கையில 2 ஆயுதம் இருக்கு. ஒன்று தடி, இன்னொன்று கோல். அப்படி அந்த ஆடுகள் வனாந்தரத்தில் மேயும்போது அதுகளுக்கு ஒரு அச்சம் இருக்கும் அல்லவா, எதிராளிகள் காட்டு மிருகங்களை நம்ம கடித்து சாப்பிட்டு விடுமே என்ற ஒரு பயம் இருக்கு அல்லவா. ஆனால் இந்த மேய்ப்பனை பற்றி சரியாக தெரிந்த ஆடுகள், மேய்ப்பனுடைய கையில் இருக்கிற ஆயுதங்களை பார்த்திருக்கிற ஆடுகள் என்ன நினைக்குமா, எந்த எதிரி வந்தாலும் என்னுடைய எஜமானுடைய கையில, மேய்ப்பனுடைய கையில தடி இருக்கிறது. தடியினால் அதை அடித்து கொன்று போடுவார். நமக்கு தான் ஒன்று இயலாது, நம்ம 4 கால் பிராணி தான், நம்ம கையில் தடியும் இல்லை, கம்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. மேய்ப்பனுடைய கையில் இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த பூமியில ஒன்று இல்லையா நம்ம சாப்பிடுவதற்கு என்றது கவலைப்படுகிறது இல்லை. அவர் கையில் ஒரு கோல் இருக்கு. அந்த கோலை இருந்து மேலே இருந்த மரக்கலைகளை ஒடித்து போடுவார். அந்த கோலினால ஒடித்து நமக்கு ஆகாரம் தருவார். நம்முடைய மேய்ப்பன் எதிராளி கைக்கு நம்மை விடுவிக்கவும்
நமக்கு இந்த உலகம் முழுவதிலையும் பஞ்சம் ஏற்பட்டாலும் நம்மை போஷிக்க நம்முடைய எஜமானுடைய கையில் ஒரு கோல் இருக்கிறது. அதை பார்த்தது தேர்ச்சி அடைகிறது. ஆடு மேய்க்கிற தாவீது ஆடு மேய்க்கிற அனுபவமுடையவர் அல்லவா, தேவனுக்கு மகிமை. ஆனபடினால அந்த ஆடுகளை பற்றி அவர் மேய்ப்பனாக இருந்தார், அதெல்லாம் தெரிந்து அப்படி செய்கிறார், எழுதியிருக்கிறார். ஆனபடினால் நம்மை இந்த மரணங்களின் பள்ளத்தாக்கில் வசிக்கிற நம்மை காப்பாற்ற எதிராளியுடைய கையில் பயங்கள் வரும்போது எஜமானுடைய கையில் தடி இருக்கு, அதிகாரமுடைய தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற தைரியம் நமக்கு இருக்கு. ஐயா என்ன செய்ய இந்த காரியம் நம்ம மேற்கொள்ள இல்லை, கைவிட மாட்டார். எத்தனையோ வகையில் நம்ம அச்சுறுத்தக்கூடிய சூழல்கள் வரும். இதிலிருந்து எப்படி நாம் நீந்த அக்கறை போக முடியும்? பஞ்சமோ பசியோ பட்டினியோ எதிராளியுடைய சீற்றமோ மற்ற நெருக்கமோ எவைகள் ஏற்பட்டாலும் சரி, என் மேய்ப்பர் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட அவர் இருக்கிறார். ஆனபடினால் நான் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கி நடக்கும்போது எது வந்தாலும் பயப்படேன் என்று அவர் சொல்கிறார். வாழ்கின்ற பூமி மரண இருளின் பள்ளத்தாக்கு. இதில் பயமுறுத்தல்கள் இந்த இருட்டுக்குள் இருந்து நம்மை அச்சுறுத்தும். ஆனால் இவைகளிலே கலங்காமல் இருக்க இறைவன் நம்மோடு கூட இருக்கணும். அவர் இருக்கணும்னா என்ன செய்யணும்னு 1-2 வசனங்களை மட்டும் நான் சொல்ல போறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் எல்லாரோடும் இல்லை. பல வகையிலே உங்களுடைய இருதயம் நேற்று இருந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் கலங்கிக்கிட்டு இருக்கிறதுன்னு எனக்கு ஆவியில் தெரியும். அதாவது கலங்கக்கூடிய அசுத்தாவி உங்களை கலக்குகிறது. விட்டு விடாதீர்கள். மேய்ப்பன் கடவுளை அறிந்த நீங்கள் எப்படி அறிந்தோம் என்கிறதை சரியாய் தெரிந்து கொண்டு பிடித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி அங்கெங்கமாக வரக்க பார்க்க ஆரம்பித்தார், கண்டவைகள்லாம் காதலை கேட்க ஆரம்பித்தார், உங்களுடைய ஆத்மா கெட்டு போகும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கெட்டு போகாமல் இருக்கதான் மேய்ப்பர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனபடியால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை காரித்து வருகிறேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோடு இருக்கிறீர், அவர் என்னோடு இருக்கிறார் என்ற தெளிவும் நமக்கு எப்பொழுது இருக்கணும். பரிசுத்தாய் பெற்றிருந்தாலும் சில வழியில் கர்த்தர் இருக்காரா இல்லையா, எப்படி நம்ம நிலைமை என்ற அச்சுறுத்தல் வரும். அந்த நேரத்தில் நாம் நம்மை பரிசோதிக்கணும். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பன் மாத்திரமல்ல, அவர்தான் ஒரிஜினல் வழிகாட்டியும், அதாவது போதகருமாக இருக்கிறார். உலகத்தில் அநேக போதகர்கள் இருக்கலாம், நானும் கூட இருக்கலாம், ஆனால் அவர்தான் ஒரிஜினல் போதகர். அதாவது மற்றவர்களுக்கு போதிப்பார்கள். எப்படி போதிப்பாங்க? இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, வேதம் இப்படி சொல்லுகிறது என்று சொல்லி தருவார்கள். இவர் அப்படி அல்ல, முதலாவது செய்துவிட்டு இப்படி செய்யுங்கள் என்று வழிகாட்ட வந்தவர் இயேசு. அப்படினால அவர் செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, பிதாவினிடத்தில் கேட்காமல் செய்யவே மாட்டார். அம்மா சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, பிதாவினிடத்தில் கேட்பார். அதான் தேவ சுத்தம். என்னுடைய வேலை இன்னும் வரல, என்னுடைய வேலை இன்னும் வரல என்று எதுக்கு சொல்லுகிறார் தெரியுமா? அங்கிருந்து உத்தரவு வரல என்பது அதனுடைய பொருள். இதை நாம் நன்றாக கற்றுக்கொள்ளணும். இப்ப வாசங்க பாப்போம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னை இந்த பூமிக்கு அனுப்பினவர், இந்த ஊழியத்தை செய்யும்படி என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்க வேண்டும். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். எதன் வரைக்கும் அவர் இருப்பார், எதனால இருக்கிறார் என்று அடுத்து சொல்கிறார். வாசிக்கலாம். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார் என்பது. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உலகத்தில் பயம் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் கண்ணை மூடியவுடனே இயேசு நமக்கு முன்னால் இருக்கிறதை பார்க்கணும். நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு உள்ளே அவர் இருக்கிறது நாம் அறியணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் தைரியம். கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். மோசோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உனக்கு சொல்லவில்லையா?
நான் உனக்கு சொல்லவில்லையா என்று அவர் திரும்ப திரும்ப சொன்ன வார்த்தைகள் பைபிளில் இருக்கு. இல்லையா? அப்படினால நமது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அதாவது என்னை அனுப்பினவர் என்னோடு இருக்கிறார். எப்படி? நான் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறபடியினால் அவர் என்னோடு இருக்கிறார். இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய காரியம். இந்த மரண தேசத்தில் பயம் இல்லாமல் ஸ்டடியாக நாம் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறது நமக்கு தெரியணும். தெரியணும். அவருடைய மெல்லிய சத்த ஸ்பீச்சில் நமக்கு தெரியணும். கண்ணை மூடினால் தெரியணும். அங்கே தேவசுதரபுரன் அவர் நம்மை ஆட்கொள்கிறது தெரியணும். இந்த நிலையில் இருக்கிறவர்கள் தான் இந்த வார்த்தை சொல்லுகிறார். அவர் இந்த நிலையில் இருந்தாலும் சொல்லுகிறார், கர்த்தர் வலது பக்கத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மாம்சமானவன் எனக்கு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தரை எனக்கு கண்மனால் நெருக்கி நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அவருடைய அனுபவம் அப்படி இருந்திருக்கும் நினைக்கிறேன். அனுதினமும் நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிறாரா ஆண்டவர்? நேற்று இருந்த மாதிரி இருக்கிறாரா? வலது பக்கத்தில் இருக்கிறாரா? முன்னால் நிற்கிறாரா என்பது நமக்கு சரியா தெரியணும். நேற்று உள்ள அனுபவம் இல்லை என்றால் இன்று ஏதோ ஒரு குறைபாடு, கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத ஏதோ ஒன்று நம்ம நடந்திருக்கு உடனே கண்டுபிடிக்கணும். உடனே கண்டுபிடித்ததை சரி பண்ணிவிட்டால் மாதிரி பேசுவார். நம்முடைய ஊழிய காலத்தில் ஏற்படுகிற ஒவ்வொரு சூழலை நான் திறமை கவனிக்கும் போது ஆண்டவர் எனக்கு 3 காரியம் சொல்லியிருக்கிறார். சொல்லியிருக்கிறார். எப்படி? அப்போ நான் ஜெபம் ஒரு பெரிய ரொம்ப இக்கட்டான சூழல், பல மன வருத்தத்துக்குரிய காரியம் ஏதோ ஒன்று வந்தால், ஊழியத்துக்கு நெருக்கடி வந்தால் ஜெபம் சொல்லும்போது கருத்து நான் சொல்லவில்லையா? பயப்படாதீங்க, நான் கூட இருக்கிறேன். இதான் இப்போ நமக்கு கிடைக்கிற வார்த்தை. இந்த ஒன்று தான் என்று நமக்கு இருக்கிற ஊன்றுகள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சட சரீரத்தில் நாம் வாழ்கின்ற வரைக்கும் நமக்கு பயங்கள் உண்டு, கவலை உண்டு, கலக்கங்கள் உண்டு, பல சூழலை உண்டு. இதில் நாம் பயப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? கர்த்தர் நம்மோடு இருக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதற்கு அவருக்கு பிரியமானதை செய்ய போதும். இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமானது, இது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா, இது இருக்குமா, இது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா என்பதை கண்டுபிடித்து தினமும் வாழணும். எனக்கு போன்ற பரிசுத்தவான்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றார்கள். சொன்னார்களா? சாட்சி சொல்லுகிற கூட்டங்கள் நிறைய இருக்கு. நம்மளும் இருக்கலாம். சாட்சி பிறரால் தேவனால் நாம் சாட்சி பெறணும். நாம் சாட்சி பெறணும். கர்த்தர் சொல்லணும், இவன் எனக்கு மிகவும் பிரியமானவன், தாவீதின் இதயத்துக்கு ஏற்றவன், ஆபிரகாமினுடைய சிநேகிதன் என்னெல்லாம் ஒரு புனை பெயர் பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்கள் அந்த பிரகாரம் வாழ்ந்தார்கள். அதே மாதிரி இன்றைக்கு நம்மளுக்கு சொல்லப்படுகிற காரியம், உலகத்தில் பயம் உண்டு, கவலை உண்டு, அச்சம் உண்டு, எல்லாம் உண்டு. இதன் மத்தியில் நமக்கு ஒரு தைரியம் என்ன? கர்த்தர் கூட இருந்தால் இவைகளெல்லாம் ஈஸியாக நாம் வென்று இதை நாம் மனதில் வைத்து. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் இப்படி போய்கொண்டே இருக்கும்போது நமக்கு பிறரால் வருகிற ஆலோசனையோ, நமக்குள்ளிருந்து வருகிற ஆலோசனையோ, அதாவது பணம் சேர்க்கணும், வசதி ஆகணும், அதாவது அந்த வீட்டை விட நம்ம வீடு இன்னொரு அடி உயரமாக இருக்கணும், அதாவது அந்த தோப்பாங்கணும், இந்த தோப்பாங்கணும், பண ஆசை இல்லாதவர்களாக இருந்தால் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். பணம் இருக்கக்கூடாது என்றல்ல, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். அது மனிதனுக்கு வேண்டும். ஆசை என்ற ஒன்றை சத்தர் கொண்டு வருகிறோம் பாருங்க. நமக்கு உரிமை இல்லாத ஒன்றை விரும்புகிறோம் அல்லவா, அது ஆசை. அந்த ஆசை பணம் மட்டும் இல்லை, இது நமக்குரியதல்ல, தேவன் இது நமக்கு தரவில்லை. நமக்கு இருக்கிறவைகளை நாம் வைத்துக் கொள்ளலாம், அனுபவிக்கலாம். நமக்கு இல்லாத ஒன்றை நாம் ஆசைப்பட்டால், விரும்பினால்
அதை அடைய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், பணக்காரனாகணும் என்றெல்லாம் இப்படி பற்பல வகையிலும் இல்லாத ஒன்றை விரும்புகிறது ஆசை. வாசிப்போம். எபிரேய நிருபகர்த்தா எழுதும்போது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். அதில் எழுதியிருக்கு பார்த்தீங்களா? ஆசை ஆசை பணம் இருக்கக்கூடாதுன்றல்ல, பண ஆசை இல்லாதபடி உங்களுக்கு இருக்கிறவைகள் இப்போ இருக்கு இல்லையா, இது போதும். இந்த திருப்தியிலே நீங்கள் இருங்கள். உங்களுடைய எண்ணங்களெல்லாம் இந்த உலகத்தை அடையணும் அடையணும் அடையணும், அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு சேர்க்கணும். இந்த எண்ணம் இருந்தால் கர்த்தரோடு கூட இருப்பது அரிது. வாசங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆசை இல்லாமல் இருக்கிறவர்கள் போதும் என்று இருந்தால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை இல்லை. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷனுக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இப்ப பாத்தீங்களா இந்த வசனத்துல எவ்வளவு அடங்கி இருக்குது பாருங்க. இந்த வசனத்துல பயப்பட மாட்டேன், மனிதனுக்கு என்ன செய்வான். இப்போ பாருங்க, ஒரு டீ கடை திறந்துட்டா கூட அந்த டீ கடை கொஞ்சம் 10 ஆளுகளை கூடணுன்னு அடுத்த டீ கடை வச்சிடும். இதெல்லாம் இப்படியெல்லாம் போட்டி அல்லது வேறு ஆவிகளை வைத்து அவனுக்கு விரோதமாக செய்யுது. இதெல்லாம் நடக்கின்ற ஜெபம் பண்ண வர்றாங்க இல்லையா, ஃபோனில் நாம் செய்தி கேள்விப்படுகிறோம் எவ்வளோ காரியங்கள். ஐயா அப்படி செய்துட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் செய்தான், பக்கத்து கடைக்காரன் செய்து போட்டான், என்னுடைய வேலையில் பிரச்சனை, அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா. ஆனால் அப்படினாலும் இங்கே என்ன எழுதுகிறார், பணாசை இல்லாமல் இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணி அப்படி நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன், உங்களை கைவிடவும் மாட்டேன். அடுத்தது 6வது வசனத்தை இன்னொரு வாசிங்க. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, எதனாலே இந்த ஆசை இல்லாமல் இருந்தால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். நம்முடைய பணம் என்னல்ல, பண ஆசை தன்னுடைய தகுதிக்கு மிஞ்சி தனக்கு இல்லாத ஒன்றை அடைய வேண்டும் என்று விரும்புவது ஆசை என்பது. தேவன் நமக்கு தராத ஒன்றை விரும்பினால் ஆசை என்று சொல்லப்படுகின்றது. அப்படின்னா தைரியம் கொள்ளலாம். மனிதன் நமக்கு என்ன வாசிங்க. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் உலகத்தில் நாம் இப்படி வாழ்ந்தாலும் இப்படி நாம் இருந்து கொண்டால் பயம் ஒரு பயமும் கிடையாது. இல்லாவிட்டால் பயம் பயம் பயம், எது செய்து விடுவாங்களோ, எது செய்திருவாங்களோ, அப்படி செய்திருப்பாங்களோ, இப்படியெல்லாம் சொல்லி ஜெபம் வருவாங்க. ஐயா அந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு மாதிரி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போனான், அப்பவே எனக்கு தெரியும் ஏதோ பண்ணிடுவான் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு எனக்கு இப்படியெல்லாம் இருக்குய்யா கிடையாது. கர்த்தர் கூட இருந்தால் பயப்படு, கர்த்தர் கூட இருந்தால் பயப்படு, பயப்படாமல் ஜீவிக்க முடியும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். அவருக்கு விருப்பமானதை மட்டும் நாம் செய்யணும். கர்த்தர் மட்டும் போகவே மாட்டார். அனுதின வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமில்லாத எதையும் மனதில் எடுக்கக்கூடாது. இப்படி நான் வைத்தேன். 2வது, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நமக்கு உண்ணம் ஒடுக்கவும் தங்கவும் எல்லாம் செய்திருக்கிறார். அதற்கு மேலே வீணாய் கவலைப்பட்டு அவர்களை மாறி இவர்களை மாறி இப்படி ஆகணும் என்கிற எண்ணம் நமக்குள்ளே வந்துவிட்டால் அது ஆசை. அப்படி பண ஆசை இல்லாமல் நீங்கள் இருந்தால் ஒன்றுக்கும் பயப்பட மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மரண இருளில் வாழ்கிற நாம் கர்த்தர் நம்மோடு அனுதினமும் நம்மோடு இருக்கணும், நம்மை விட்டு விலகக்கூடாது. நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு விருப்பமானவர்களை மட்டும் செய்யணும், அதை மட்டும் பேசணும், அப்படித்தான் பழகணும், அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு விருப்பம் இல்லை என்றால், நான் இன்றைக்கு காலையில் ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்ணினேன், அதுக்கு ரிப்ளை கிடைப்பதற்காக நான் ஜெபம் பண்ணினேன். கொஞ்சம் எனக்கு அப்படியே ஒரு இதாக இருந்தது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சரியான பதில் எனக்கு கர்த்தர் கொடுத்தார்.
அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அப்ப நமக்கு தைரியம், நம்ம ஒன்றுக்கு பயப்படவில்லை. நாம் கர்த்தருக்கு விருப்பமான பிரியமானது மட்டும் அது செய்ய விடாதபடி சத்துரு பல வகையில் இடர்களை கொண்டு வருவான். அதை மட்டும் நாம் செய்வோம். ஆனால் இறைவன் நம்ம விட்டு இஞ்சியும் மாறமாட்டார். அல்லேலூயா. நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. வீண் ஆசை, நமக்கு இல்லாத ஒன்றை, ஐஸ்வர்யத்தை விரும்பக்கூடாது. அப்படி விரும்பினால் அவர் நம்ம விட்டு விலகுவார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அது ஆணிவேர். அல்லேலூயா. ஒரு மரம் இருக்கிறது என்றால் அதுக்கு ஆணிவேர் தான் உயிர், பக்க வேர்கள் எல்லாம் அல்ல. பக்க வேர்கள் எல்லாம் வெட்டி விட்டால் கூட ஆணிவேர் குறையும் மரம் நிற்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆணிவேர் வெட்டிட்டால் மரம் விழுந்துடும். அதே மாதிரி இந்த பண ஆசைதான் முதல் வேர், ஆணிவேர். மற்றது எல்லாம் சப்போர்ட் அதுதான். அது அப்படின்னாலும் பண ஆசை எல்லா தீமைக்கும் அது வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி விழுந்து போனார்கள் என்று தீமோத்தே, நீயோ அப்படி செய்யாதே. ஆனபடினால் இந்த மரணங்களின் தேசத்தில் வாழுகிற நமக்கு என்ன வேணும்? கர்த்தர் நம்மோடு இருக்கணும். கர்த்தர் நம்மோடு இருக்க அவர் சுத்தமே செய்வோம். அவர் நமக்கு தராதவைகளை இச்சிக்க வேண்டாம். அப்படி இருந்தால் மனிதன் எனக்கு என்ன செய்வான் சொல்லலாமே. மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்கிறதாம்? திருக்குள்ளதும் மகா கேடுபாடு உள்ளதுமாக. அதை கண்டுபிடிப்பவன் யாராவது சரி பண்ண முடியாது. ஆனப்படியினால் அதாவது அந்த இருதயம் ரட்சிக்கப்படும் போது சரியாகிறது. திரும்ப இந்த உலகத்தில் வாழுகின்றபடியினால அதில் சில அக்கிரமங்கள் உண்டாகும். உலகத்தில் இருக்க வரைக்கும் நம்ம அவைகளை கவனமாய் பார்த்து நடக்கணும். இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டேனானால் ஆண்டவர் எனக்கு சண்டைக்காரர் ஆயிட்டார்ல. அப்போ நம்ம அவர் வீட்டில் இருந்தாலும், தகப்பன் மகனும் வீட்டில் இருந்தாலும், அந்த தகப்பனுக்கு பிடிக்காத காரியத்தை மகன் செய்து கொண்டே இருப்பான். ஆனால் ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை இருக்காது. இவர் எதாவது கேட்டாலும் அவர் பதில் சொல்லவும் மாட்டார். இது கடவுளுக்கு நமக்குள்ள காரியம். அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதாவது நம்முடைய அக்கிரமமே நமக்கும் நம்ம தேவனுக்கு நடுவாக பிரிவினை, அதாவது நமக்குள்ளே அக்கிரம சிந்தை வந்துவிட்டால் ஆண்டவருக்கு நமக்கும் பிரிவினை ஏற்பட்டு விடும் என்று ஏசாயா 59 அதிகாரம் 1-2 வசனங்களை கூட சேர்த்து நாம் வாசிக்கலாம். அதில் மேலே என்ன ஒன்றில் சொல்ல என்றால், ரட்சிக்கக்கூடாத கரங்கள் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாது செவி மந்தமாகவும் இல்லை. பின்ன ஏன் 2 பேருக்கும் பிரிவு? உங்களுடைய ஏன் ஐக்கியம் இல்லை என்பது அடுத்த வசனம். வாசிங்க பாப்போம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய சேவை மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. தேவனுக்கு மகிமை. அதாவது உங்கள் அக்கிரமங்களும் பாவங்களும் தான் உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக பிரிவினை பிளவை உண்டாக்கிறது. அப்பொழுதுதான் சத்துருவை கண்டு பயப்பட வேண்டிய வருது. ஐயோ இப்படி இருக்க என்ன செய்ய, இதை எப்படி மேற்கொள்ள என்கிற அச்சம் அப்போதான் வரும். கடவுளோடு புல்லசா இருக்கும்போது எதை கண்டும் பயப்பட மாட்டார். அப்படி எத்தனை பிள்ளைகள் நம்ம இடத்துல இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க. நான் அதெல்லாம் யாரையும் முகஸ்துதிக்கல. இங்கே ஒரு அம்மா இருக்காங்க. நாங்கள் முதல் பார்வதிபுரம் குளத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தோம். இங்கே நாகூரில் வந்தபோது ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஒரு தாய் மகளும் வந்தாங்க ஞானஸ்தானம் வேணும். அவங்க ஊர் பயங்கரமான ஊர், குடும்பத்தில் பிள்ளைகளும் அப்படி ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வாழ முடியாது, ஊழியக்காரனுக்கு ஆபத்து, இப்படி ஒரு இது. அப்போ வந்து நிற்காங்க, பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்குது. இவங்க அப்போ நாம் சொன்னோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் இதாகட்டும், ஜெபம் பண்ணுவோம். இல்லவே இல்லை. நாளைக்கு கருத்தில் வந்துட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்கள் போயிடுவீங்க, நாங்கள் எப்படி?
என்று இந்த மாதிரி அவங்க பேச ஆரம்பித்து எனக்கு ஞானஸ்தானம் தந்தார், கொடுத்து அனுப்பிட்டோம். வேற என்ன வழி இல்லை, ஞானஸ்தானம் கொடுத்து அனுப்பிட்டோம். கொஞ்ச நேரத்தில் செய்தி வருது, வீடு போய் சேர்ந்தாங்க. மகன் முடிய அந்த பிள்ளை காலேஜ் என்ன படிக்குது, 2 பேர் முடியும் முட்டை வெட்டி விட்டுட்டேன், வெளியிறங்க முடியாது. இல்லையா? அஞ்சுனாங்களா, பயந்தாங்களா? பயந்தாங்களா? தலைவலியை துணியை போட்டுக்கிட்டு அந்த பிள்ளை ஒட்டு முடி வச்சுக்கிட்டு காலேஜ் படித்து இன்னைக்கு தாய்மொழங்க உண்டு. இல்லையா? அது இல்லாத சாட்சி உங்களுக்கு நாங்கள் சொல்கிறதில்ல. இதெல்லாம் தேவன் கூட இருந்தபடியினால் நிலை நிற்க முடிந்தது. அந்த ஓட்டம் இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கிறது. கோயிலுக்கு வரது நின்று விடவில்லை, தேவனுக்கு சாட்சியாக இருப்பதை நிறுத்திவிடவில்லை. செய்தி கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்மிடத்தில் அப்படி அநேக சாட்சிகள் உண்டு. ஒரு சிறிய கூட்டம்தான், இந்த சிறிய கூட்டத்தில் அதாவது வீரமுள்ள சாட்சிகள் இருக்கிறார்கள். இந்த வசனத்தின்படி இந்த உலகத்தில் மரண இருளில் அல்லது ஊர் நிலைமை எப்படி, குடும்ப நிலைமை இப்படி இருந்தாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். இந்த வாழ்க்கை சொற்ப வாழ்க்கை, இது எப்போ போகிறது என்று தெரியாது. வாழ்கிற வாழ்க்கை மறுமையில் தான் அந்த வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்வு தான் எனக்கு வேணும். இங்கேதான் குடும்பம் கோத்திரங்கள் அது இதுலாம் இங்கே தான் கண்ணமுடனே ஒன்றும் கிடையாது. அப்புறம் அவங்க திரும்பி வர்றதே இல்லை. அதுக்கு பேர் வேற யுகம் ஆரம்பித்து விடுகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். அடிக்கடி சொல்லுவேன், நேற்று கூட ஒரு விட்டு சொன்னேன், இந்த குளம் நிறைய ஃபுல்லாக தண்ணி இருக்குது, பின்னால் சர்ச்சை அந்த பக்கத்தில் பெரிய டேம் இருக்கு. காலையில் அந்த வாசலை திறந்து சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னால் அந்த எட்டியை பார்த்தா அந்த நீர் குமிழி மேலே நிற்கும். நீர் குமிழி பெருசாக நிற்கும். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சூரிய ஒளி வர 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 அது உள்ள டிசனாக தெரியும். டிசன்ஸாக நிறைய கலர்கள் தெரியும். அதனுடைய அழகை பார்க்கறது போல இருக்கும். நின்று பார்ப்போம், சூரியன் கொஞ்சம் வைப்பேன், டப்புன்னு பேர் முடிஞ்சு வச்சு. இவ்வளோதான் இதனுடைய அழகு, அதனுடைய அந்தஸ்து, அதனுடைய இதெல்லாம் இவ்வளவு தான். மனித வாழ்க்கை அது கூட இல்லை. உலகத்தில் வாழ்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளே கேளுங்கள், கதை சொல்லவில்லை, உங்களுக்கு சம்பவத்தை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதனுடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். இருப்பாரானால் எதை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னா பார்த்தீங்களா, ராஜாவே இதை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்நிய தேசத்தில் அவங்க இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அவங்க வாழ்க்கை கடவுள் கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை அவர்களே ஊர்ஜிதமாக இருந்தது. பெரிய சாட்சி, அது பெரிய சாட்சி. எங்கள் தேவனைகளை விடுவிப்பார், விடுவிக்காமல் போனாலும் சரி மாற மாட்டோம் என்று சொன்னார்கள். இந்த காரியத்தை குறித்து ராஜாவே நாங்கள் நமக்கு மருத்துவம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிய வேண்டிய ஒரே காரியம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எவைகளை கண்டு நாம் பயப்படாமல் தைரியமாக அறிந்து கொண்டவைகளை பற்றி கொண்டு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இவைகளை கவனமாக இருந்து நாம் தேவ சுத்தம் செய்வோம். வழியிலே நாம் தொய்ந்திடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி நான் அடிக்கடி மனதில் கொள்கிற ஒரு காரியம், அவர்கள் எகிப்தில் மிருகங்களை விட கேவலமாய் நடத்தப்பட்டார்கள். அவ்வளவு அந்த ராஜா கொடுமை பண்ணினான். ஆளோட்டி சவுக்கால் அடிப்பான். அந்த எண்ணிக்கை சரியாக கொடுக்கல, அவன் கொடுத்திருக்கிற கணக்கு தரலன்னா அடிப்பான். இப்படியெல்லாம் வாழ்ந்த இவர்களுடைய கூக்குரல் அழுகை சத்தத்தை கேட்டு இரட்சகனை அனுப்பி விடுதலையாக்கி கொண்டு வந்தார். எங்கே? கானானுக்கு பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த தேசத்திற்கு நேராக நடத்தி கொண்டு வந்தார். நடத்தி கொண்டு வந்தார். வாழ்க்கையில் இப்போ வேலை செய்ய மன்னா கிடைக்கும், சாப்பிடும், போயிட்டே இருக்காங்க. என்ன ஆயிற்று? வெளியில் என்ன ஆயிற்று? மனதில் என்ன ஆயிற்று? அக்கிரமம்
உண்டாக ஆரம்பிச்சு. இல்லையா? அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் இல்லை, உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கு தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கி விடுகிறது என்று எழுதியிருக்கிறது அல்லவா? அப்படினால இதெல்லாம் உங்களுக்கு வருங்காலத்தில் உள்ள மற்றவர்களுக்கு எச்சரிப்போம், திருஷ்டாந்தமாக எழுதி தரப்பட்டிருக்கிறது என்று அந்த நிருபம் சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இவர்கள் சாதாரண ஆள் அல்ல, ஞானஸ்தானம் பெற்றார்கள். எல்லாவரையும் நம்மை போன்ற எல்லா அனுபவத்தையும் அவர்கள் பெற்றவர்களுக்கு என்ன வந்துட்டு உலகம் பூந்துட்டுள்ள உலகம் பூந்து உட்கார்ந்து விளையாடவும் புசிக்கவும் குடிக்கவும் தமாஸ் பண்ணவும் வேற மாதிரி ஆயிட்டாங்க. ஆகி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போய்விட்டார்கள் என்று 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிங்க பாப்போம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், இந்த நாட்களிலே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், கொரிந்திய சபைக்கு அவர் எழுதும் போது இப்பொழுது நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். என்ன பண்ணார்கள்? அவர்கள் மோசைக்குள்ளாக சுமந்த சமுத்திரத்தின் வழியாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். என்ன ஞானஸ்நானம்? முழுகி ஞானஸ்நானம். மேலே மேகத்தில் தண்ணி, 2 பக்கம் கடல் பிரிந்து தண்ணீர், அதற்குள்ளே மோசையின் மூலமாக அவர்கள் சமுத்திரத்தில் என்ன செய்தார்கள்? ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தில் எடுத்தாங்களோ தெரியாது, இருக்கு. அவர்கள் ஞான போஜனத்தை நம்மை புசித்தார்கள். எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி நீர் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அவர்களோடு கூட சென்றார். இத்தனை நன்மைகளும் அந்த இயேசுவின் மூலமாக சொல்லுவார்கள். இயேசு 2000 வருடம் தானே ஆச்சுது. இவர்களெல்லாம் எப்பொழுவர்கள் என்று சொல்லலாம். இயேசு 2000 வருஷம் அல்ல, பாவிகளை ரட்சிக்க நம்மை மீட்க வந்துதான் 2000 வருஷம் ஆகிறது ஒழிய அவர் ஆதியும் அந்தமாக இருக்கிறார். உண்டாக்கப்பட்டவைகளெல்லாம் அவரை கொண்டும் அவருக்காகவும் உண்டாயிருக்கிறது. உண்டாக்குனதெல்லாம் அவர் தான். அந்த ஆபிரகாமுக்கு மோசேக்கெல்லாம் தரிசனமா இருந்த இயேசுதான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இந்த கிறிஸ்து அவர்களோடு கூட எகிப்திலிருந்து அவங்க புறப்பட்டதிலிருந்து அவர்களோடு கூட தான் வந்தார். வழியில் எத்தனையோ நன்மைகளை செய்தார், எத்தனையோ அற்புதங்களை கண்டார்கள், ஞானஸ்நானமும் எடுத்தார்கள், ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், ஞான தண்ணீரை குடித்தார்கள் என்றெல்லாம் எழுதியிருக்கிறது. வாசிங்க பாப்போம். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்தார். அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். கானான் வாக்குத்தத்தப்பட்ட கானானுக்கு வழி நடந்தவர்களுக்குள்ள என்ன வந்துட்டு, அதாவது அக்கிரமமான சூழலை உருவாக்கி. அதான் இந்த யாத்திரையில் தேவன் நிறைய நன்மைகள் செய்தார். கடந்த காலத்தில் எங்கே இருந்தோம், என்ன அடிமைத்தனத்தில் இருந்தோம், மனிதர்கள் சமாதானம் இல்லாமல் இருந்தோம், எப்படி இருந்தோம் என்றெல்லாம் மறந்துட்டாங்க. எல்லாம் மறந்துட்டு இப்போ வேற லைனில் போக ஆரம்பித்தாங்க. இப்போ தொடர்ந்து வாசிங்க, நாம் இதை தெரிஞ்சுக்கிட்டது நல்லது. வாசிங்க. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாதங்களை இச்சிக்காதபடி அவர்கள் என்ன செய்தார்கள்? தனக்கு இல்லாதவைகளை பொல்லாதவைகளை இச்சித்தார்கள். அதே போல நாமும் இச்சையாது இருப்போமாக. இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருப்பீர்களாக. அவர்கள் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல் நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்கள் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல் நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவையெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவுள்ள நமக்கு எச்சரிப்பூட்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இருக்கிற நமக்கு நம்ம படிக்காமல் இருந்தாலும் சரியில்லை.
நம்ம ஆசீர்வாதத்தை தேடி வந்திருக்கிற இடத்துல இவைகளெல்லாம் நாம் கேள்விப்படும் போது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இதை கேள்விப்பட்டுத்தான் ஆகணும். அதாவது ஆசீர்வாதத்துக்கு தடையாக என்ன? நான் போகிற பயணத்தில் கர்த்தர் கூட இருக்கிறாரா, ஆரம்பத்தில் இருந்தாரா, இப்பொழுது இருக்கிறாரா என்கிறதை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அவர்கள் என்ன செய்ய ஆரம்பித்து விட்டாங்க அங்கே? அதாவது காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் செங்கல் குலைக்கிறதும் மண் குலைக்கிறதும், அதாவது அதை எரிக்கிறதுக்கு வேக வைக்கிறதுக்கு தாளடிகள், வைக்கல் தாளடிகளை காட்டில் அழிஞ்சு புறக்கம் வைக்க பெரிய அதில் குறைஞ்சது அடி வேற. இப்படி இருந்த இவர்கள் இப்போ என்ன செய்தாங்க? எல்லாம் மறந்துட்டாங்க. கடவுள் என்ன செய்தார்? சபை என்ன செய்து? என்ன ஆயிட்டு? இப்படியே போய் எல்லா பிரமாணத்தையும் விட்டுட்டு அவங்க வழியில் போக ஆரம்பி. ஆனப்படினால் என்ன எழுதியிருக்குது? அந்த கானானை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் அவங்களுக்கு கிடைக்கல. ஆனப்படினால் அந்த உலகத்தின் கடைசியில் இருக்கிற நமக்கு, கடைசியில் இருக்கிற உங்களுக்கு இந்த சம்பவம் திருஷ்டாந்தமாகவும் எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டது. இதில் எல்லா பாவமும் எழுதியிருக்கிறது. ஆனப்படினால நம்முடைய இருதயத்தில் அந்த அக்கிரமமும் வந்துவிட்டால் ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார். அவருக்கு நமக்கும் பிரிவினையாக ஆகிவிடுகிறது. இந்த மரணங்களின் தேசத்தில் நாம் பயம் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் செய்ய வேண்டும். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கடவுள் நம்மோடு இருக்கணும். கடவுள் நம்மோடு இருப்பது அனுதின வாழ்க்கையிலே அவருக்கு பிரியமானது மட்டும் செய்யணும். அவர் நமக்கு அனுமதிக்காத ஒன்றை விரும்பக்கூடாது, அவரை எதிர்பார்க்க கூடாது. அது இரண்டாவது. அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது கானானுக்கு நேராக பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்திற்கு இவர்களை கொண்டு போக கர்த்தர் வாக்களினார். அதை சொல்லிதான் மோசே அழைத்து வந்தார். வழியில் இவருடைய இருதயம் வேறுபட்டு போயிட்டு கொஞ்சம் ஒரு காலம் மாறின உடனே எண்ணங்கள் எல்லாம் வேற மாதிரி, அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், இப்படி ஆகணும் ஆகி தங்களோடு வந்த ஞான கண்மலை விட்டு விட்டார்கள். அந்த கண்மலை கிறிஸ்து கூடவே தான் சென்று கொண்டிருந்தார். அக்கிரம சோதனை விலகிட்டார். விலகணும்னு அப்புறம் ஆபத்து மேற்கொண்டு. அப்படினால் அன்பானவர்களே சொல்லுகிறேன், கேளுங்க. நாம் தேவனுக்கு பயந்து நடக்கணும். நம்மை யார் கேட்பது என்ற எண்ணம் வந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். தேவனுக்கு மகிமை. யார் நம்மை கேட்பது என்ற எண்ணத்தை விட்டு விடுங்கள். சம்பவிக்கும் போது கஷ்டமாக இருக்கும். தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் உங்களுக்கு இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு இந்த வார்த்தைகள் திருஷ்டாந்தமாக எச்சரிப்பு உண்டாகும்படியாக எழுதி தரப்பட்டிருக்கிறது. ஆனபடினால் அவர்கள் பொல்லாங்கானவைகளை இச்சித்தது போல நாம் இச்சையாது இருப்போமாக என்று சத்திய வேதம் சொல்லுகிறபடியினால் ஆண்டவரை துதிக்கிறேன். நான் இன்று உங்களுக்காக பெற்றுக்கொண்ட காரியம் இதுதான். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஒரு நாள் இப்படியே வெளியே வந்தார். அது பஸ்கா பண்டிகை. வெளியே வரும்போது அங்கே சாப்பாடு நடக்குது. அப்போ அதை பார்த்துவிட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்றான், கஞ்சி குடிக்கிறான், கூழ் குடிக்கிறான், சில பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்படியெல்லாம் அங்கே நடக்குது. அதை அவர் பார்த்தார். அவர் கேட்டார், புசிக்கவும் குடிக்கவும் உங்களுக்கு வீடு வாசல் இல்லையா? இங்கே அது இல்லாதவர்களை இழிவுபடுத்த வெட்கப்படுத்த இதை செய்கிறீர்களா என்ற போதிலும் இந்த திருவிருந்தை எப்படி கொடுக்கணும், பஸ்கா எப்படி ஆசரிக்கணும் என்ற நிலையை அவருக்கு தெரியாதபடினால் அவர் அதை அப்படியே பண்டிகையில் வச்சுட்டு எங்கே போனார்? தேவ சமூகத்துக்கு போனார். இல்லை, அங்கே போய் இவங்க என்னென்ன பழைய பஸ்காவை சாப்பிட்டுட்டு தான் இவங்க அந்த பஸ்கா கொண்டாடுறது. பழைய எகிப்திலிருந்து புறப்பட்ட அன்று. அப்போ அதையும் சேர்த்து முதலாவது பழைய பஸ்கா, ரெண்டாவது புதிய பஸ்காவாகி கிறிஸ்து, இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அவங்க செய்துட்டு இருந்தார். அப்போ அவர் ஆண்டவரிடத்தில் விசாரித்து கேட்கும்போது பஸ்கா திருவிருந்து எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவரிடத்தில் அவர் பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டு வந்து அவர்களுக்கு சொல்லுகிறது என்ன என்றால், நான் உங்களுக்கு இன்று ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இப்படித்தான் திருவிருந்து, இப்படித்தான் அனுஷ்டிக்கணும், இப்படித்தான் இந்த நிலையில்
இப்போ எவ்வளோ எல்லா இடங்களிலும் திருவிருந்து பரிசுத்தாய் பெறாமல் கொடுக்குறாங்க, கொடுக்குறாங்க. எல்லா பெந்தகோஸ்தலரும் அப்படி தான் செய்கிறாங்க. பரிசுத்தாய் பெறாதவங்களுக்கும் திருவிருந்து கொடுக்குறாங்க. இது கர்த்தருடைய பந்தியாகும். கர்த்தர் இல்லாத பந்தி வெறும் பந்தி தான். கர்த்தர் இருக்கணும், ஒவ்வொருட்டையும் கர்த்தர் இருக்கணும். அவர்கள் அந்த பந்தியில் பங்கு பெறணும். தேவன் கர்த்தருடைய பந்தி, தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அப்படினாலும் அதை பற்றி நாம் அறியணும் என்றால் ரொம்ப விசேரம். தேவனுக்கு மகிமை, அதே அவர் சொன்னார். அதே மாதிரி இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இந்த வார்த்தை தான். இல்லையா? கர்த்தர் நம்மோடு இருக்கு. அதுக்கு என்ன செய்யணும் என்கிறத நீங்கள் மனதில் கொண்டு கர்த்தர் நம்மை விட்டு விலகி விடாதபடி என்றும் தினமும் நேற்று மாறி இன்றைக்கு மாறி என்னென்ன என்றைக்கும் நெருக்கமாக நம்மோடு இருக்கு. தியானிக்க ஆரம்பித்த உடனே வழி நடந்து போகும்போதும் அவரை தியானித்தால் அவர் நம்மோடு கூட வர்றது நமக்கு தெரியணும். இந்த அனுபவத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அநேகர்களே அது குறைவுபட்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். தேவனுக்கு மகிமை. அவைகளை மறுபடியும் புதுப்பித்து கொண்டு கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு சகாயர், மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லும் தைரியத்தை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு பெரிய ரட்சிப்பை பெற்றவர்களும் கூட அவர்கள் உட்கார்ந்து விளையாட, புசிக்க, குடிக்க, பொருளாதாரவைகளை இச்சைக்க மனதை உலகத்துக்கு நேராக விட்டபடியினால் வழியில் ஓட்டம் முடிந்தது என்று நாம் காணுகின்றோம். நாம் இந்த ஆவிக்குரிய பயணத்தில் ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய உள்ளத்தை நாம் தினமும் செக்கப் பண்ணி தினமும் பரிசோதித்து என் உள்ளத்தில் ஏதாவது கர்ம சிந்தை உண்டா கண்டுபிடிக்கணும். ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாது உண்டா கண்டுபிடிக்கணும். தேவன் எனக்கு தராதவைகளை இச்சிக்கிறேனா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடித்து அவைகளை நம்ம நீக்கிவிட்டால் கிறிஸ்தவ என்பது இதுதான். கிறிஸ்துவை உடையவர்கள் தான் கிறிஸ்தவர். வேதத்தில் பார்க்கும்போது பரிசுத்தாய் பெறாதவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்று எழுதியிருக்கிறது. அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அவருடைய ஆவி இல்லாதவர்கள் கிறிஸ்துவை உடையவர்களாக இல்லாமல் கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கவும் கூடாது என்று வேதம் சொல்லுகின்றது. ஆனால் அவருடைய கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிற நாம் அவர் நம்மை விட்டு விலகி விடாதபடி கைவிடாதபடி இருக்க கவனமாக இருக்கணும். நான் அடிக்கடி என்னுடைய மனதில் இருக்கிற ஒரு வசனத்தை தியானிப்பேன். மத்தேயு 28 கடைசி 2 வசனம் இருக்கிறது, 19, 20 என்று நினைக்கிறேன். ஆனபடியினால் அதில் என்ன எழுதியிருக்கு பாருங்க. அதாவது உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் தகப்பன் மகனிடத்திலோ மகன் தகப்பனிடத்திலோ மகனை நான் கடைசி வரைக்கும் உன்னை காப்பேன், அப்பா கவலைப்படாதீங்க, உன்னுடைய கடைசி வரைக்கும் நான் காப்பேன், உங்களோடு இருப்பேன், யாரும் சொல்ல முடியாது. சொன்னவர் இயேசு ஒருவர். அவர் ஒருவர் தான் நீடி ஆயுள்திற்காய் சுடர் மரித்தேன் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் சொல்லுற அவர் ஒருவர் தான். அவர் மட்டும்தான் சொல்ல முடியும், நான் கடைசி வரைக்கும் உங்களோடு கூட இருப்பேன். அது யாரோடு? வாசிங்க பார்ப்போம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவை அவர்கள் கைக்கொள்ளும்படி உங்களுக்கு நான் கட்டளையிட்ட உபதேசங்கள், உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அந்த சுவிசேஷம் கேட்டவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதில் பெரிய ஆள், சின்ன ஆள், பணக்காரன் அப்படி இப்படின்னு எண்ணாதுங்க. யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறேனோ அதை அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன். அப்படி செய்தால் உங்களோடு கூட இருப்பேன், அப்படி இல்லாவிட்டால் உங்களோடு கூட இருக்க மாட்டேன். தேவனுக்கு மகிமை. சரியான ஒரு வசனமாக்கும். தேவனுக்கு மகிமை. நீங்கள் ஆள் கண்டு இடங்கண்டு சூழலுக்கு ஏற்ற பிரகாரம் உங்களுடைய நான் கட்டளையிட்டவைகளை மறைக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்களோடு இருக்க மாட்டேன், வரமாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்று நாம் அவைகளை நன்றாக அறிந்து கொண்டே வருகிறோம். அந்த அகாஸ்வர ராஜாவுக்கு ஒரு மனைவி வேண்டும். 120 நாடுகளில் உள்ள கன்னிப்பெண்கள் எல்லாம் அந்த கன்னிமாடத்தில் கொண்டு சேர்க்கணும். அங்கே பிரதிநிதிகள் இருந்து உலக நாடு முழுவதும் சுற்றி அதில் அழகுடைய பெண்கள் எல்லாம் கொண்டு வந்து கன்னிமாடத்தில் சேர்க்கணும். அங்கே ஏகா என்று சொல்லப்படுகிற ஒருவர் உண்டு. இந்த ஏகாய் வசமாக அவர்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும்.
வேண்டும். இங்கே இந்த லிஸ்டெல்லாம் பேர் எழுதி ராஜாவுக்கு கொடுத்துருவாங்க. இன்னைக்கு என்ன பேர் இந்த பேர் அப்படி. ராஜா கிட்ட போகும்போது ராஜா எட்டி பார்த்து செங்கோலை நீட்டினால் ஒழிய அங்கே நிற்கக்கூடாது, உடனே ஒழிய பெறணும். அப்படி எல்லாம் ஃபெயில்யூர் ஆயிடுச்சு. எஸ்தர் என்ற ஒரு தாய் தோப்ப இல்லாத பிள்ளை, அவளை வளர்த்தது மொர்தெகாய். அந்த பெண்ணும் அங்கே போயிருக்கிறது. அப்போ அவளுடைய வரிசை வந்தது. அப்போ ஏகாய் கேட்டார், இங்கே நாளைக்கு உன்னுடைய டைம் வருகிறது, ஆனப்படினால நீ எப்படி அழகுபடுத்தணுமோ அதுக்குரிய எல்லா சாதனங்களும் நாங்கள் கொடுப்போம், சுத்திகரிப்புக்குரிய எல்லா பொருளும் தரப்படும். எல்லா ராணி படங்கள் இருந்திருக்கும், உலக நாடுகளோ ராணி படங்கள் எல்லாம் பார்த்து. அந்த பெண் என்ன சொல்லிச்சு, பெரிய யூகம் உள்ள ஒரு பக்தி உள்ள பெண். அவள் சொன்னால், நான் என்னை அழகுபடுத்த மாட்டேன், நீங்கள் என்னை அழகுபடுத்தி அனுப்புங்க. அவளுக்கு தெரியும் இவருக்கு தான் ராஜாவுடைய அழகு, எந்த அழகு பிடிக்கும் என்று தெரியும். லேலுயா லேலுயா, எந்த அழகு பிடிக்கும் என்று இந்த ஏகாய்க்கு தான் தெரியும். அவர் தெரிஞ்சுட்டு செலக்டட் அது அவருக்கு புரிஞ்சிச்சு. அதே மாதிரி படித்து அனுப்பியாச்சு. அங்கே போய் ராஜாட்டியே பார்த்தார், செங்கோலை நீட்டி, எஸ்ஸர் ராஜாத்தியே. இப்போ வசதிக்கு பதிலாக அது முந்தின கதை, அதில் கொண்டு உட்கார வச்சாச்சு. இப்போ அவள் இந்த தேசத்துக்கு ராணி ஆகிவிட்டாள். தேவனுக்கு மகிமை. இதில் என்ன அறிகிறோம், இது ஒரு கன்னிமடம், எது சபை இல்லையா? இங்கே வரப்போகிற மணவாளனாகிய இயேசுவுக்கு மணவாட்டிகளை ஆயத்தமாக்கிறார் இல்லையா? இங்கே சுத்திகரிப்புக்கு வேண்டிய பொருள்களும் உபதேசங்களும் உண்டு. இங்கே அழகுபடுத்த ஆவிக்குரிய அழகுபடுத்துவதற்குரிய சாதனங்களும் இங்கே உண்டு இல்லையா? இங்கே ஏகா என்று சொல்லப்படுகிற அந்த பரிசுத்தாவினுடைய ஆளுகைக்குள்ள தேவ மனிதர்கள் உண்டு இல்லையா? அவர்களுடைய சொற்படி கேட்டு நடந்து தங்களை சுத்திகரித்து தங்களை பரிசுத்த அழகுபடுத்தி கொண்டால் அந்த மணவாளன் வரும்போது சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இன்று அப்படி சேர்க்கிறார், அப்படி சேர்க்கிறார். பரலோகம் என்ன தேடுது? என்ன தேடுது? முத்துக்களை. முத்துக்களை சேர்க்கிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிற பரலோக ராட்சியம். நாங்கள்லாம் வியாபாரிகள். இந்த பரலோக ராட்சியத்திற்கு முத்துக்களை சேர்க்கிற வியாபாரிகள். அந்த முத்து தான் என்ன? குணசாலியான ஸ்திரீ முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றவர். இப்படிப்பட்ட நற்குணம் படைத்தவர்களை அந்த மணவாளனுக்கு ஆயத்தமாக்கிற இடம். பரலோகம் இந்த முத்துக்களை அங்கே தேடுது. சும்மா எல்லாம் அங்கே போகாது, எல்லாம் போகாது. முத்துக்கள் தான் அங்கே பேசுகிறோம். இருதயத்தில் மறைந்திருக்கிற நற்குணம், அந்த நற்குணம் எங்கே இருக்கிறது, யாருக்குள் இருக்கிறது என்கிறதை சேர்க்கும் வேலை இந்த ஏகாயினுடைய வேலை. சேர்த்து ராஜாவினிடத்தில் அனுப்புகிற வேலை. அந்த வேலை இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் நம்முடைய உள்ளத்தில் அந்த நற்குணம், அதுக்கு அந்த நற்குணத்தை பற்றி நிறைய உண்டு. ஆனபடியினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இதை கவனித்து இந்த பிரகாரம் நம்முடைய நோக்கத்தை சரியாக வைத்துக் கொள்வோம். ஏதோ யாருக்காகவோ என்றல்ல, நாம் அந்த நாளுக்காக ஆயத்தப்படுகிறோம், அதற்காக வருகின்றோம். முதல் மார்க் வாங்கணும்னு விரும்புகிற பிள்ளைகள் ஒரு காலம் ஸ்கூலையோ காலேஜோ அவர்கள் காலப்பட மாட்டார்கள், லீவு போடாது. பிள்ளைகனமாக இருந்தாலும் போயிடும் காலேஜ். என்னால் அந்த முதல் மார்க் வாங்கணும். அப்படினால் அந்த முதல் வருகைக்கு போவதற்கு நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். திடீர் திடீர் என்று வந்து உள்ளே அவர் பார்வையும் இடுகிறார், லக்கம் பார்க்கிறார். லக்கம் பார்க்கிறார். எப்படி இருக்குன்னு நான் பார்க்கிற பிரகாரம் அவர் பார்க்க மாட்டார். தீர்க்கதரிசிகிட்டே சொல்லிட்டார், மனுஷன் பார்க்கிற பிரகாரம் நான் பார்க்க மாட்டேன், மனிதன் வெளியே தான் பார்க்கிறான், நான் உள்ள பார்க்கிறேன். உங்களையும் என்னையும் பேசுகிற என்னையும் உள்ள பார்க்கிறார். நாம் முத்துக்களாய் திகழ்வோம், முத்துக்களாய் திகழ்வோம். மணவாளன் வரப்போகிறார், அவரோடு கூட நாம் சேர்க்கப்பட வேண்டும். ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுங்கள்.
ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் சொல்லுகிற வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வருகிறதா? அது யாரோ சொன்னார்கள் என்றோ அதில் திரும்பி பார்த்து அவனுக்கு இருக்குமோ அவளுக்கு இருக்குமோ என்று எண்ணாதீர்கள், அது எனக்கு தான் என்று எண்ணி நம்மை இந்த நற்குணம் படைத்தவர்களாக மாற்றிக்கொள்வோம். அல்லேலூயா. அந்த இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த நற்குணம் தான் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. வேற ஒன்றும் விலையேறப்பட்டது கிடையாது. குணம் குணம். அல்லேலூயா. அப்படின்னா வந்திருக்கிறார் மேலே தேவனுடைய பிள்ளைகளை வார்த்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதில் லைவில் கேட்டுக்கொண்டிருக்கிற நூற்றுக்கணக்கான பேர் உங்களுக்கும் சொல்லுகின்றேன். இவைகளை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு நீங்களும் இந்த நாளுக்கு ஆயத்தப்படுங்கள். இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள். ஆம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய எருசலேம் சபை 3/248A தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 89313126 மற்றும் 948